வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இம்மாதம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு இது சிறப்பு மிகுந்த காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி அல்லது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தன் தாய் தகப்பனிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இந்த காலகட்டத்தில் இல்லை. நல்ல பெயர் பெறுவீர்கள் பலருக்கு மத்தியில். அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்கள். சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் ஒரு மேன்மை, பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஏற்றம், இதெல்லாம் சொல்ல போகிறோம். ஆனால் இது கோச்சாரம் 10% தான் இதுக்கு பலம். அப்போ இதை நம்ம பெரிதாக பார்க்க வேண்டாமா அப்படின்னா பார்க்க வேண்டாங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். பொது பலன் அப்படின்னாலே அது மாத பலன் ஆனாலும் எந்த பலன் ஆனாலும் 10% தான், அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகத்தில் நான் ஒவ்வொரு பலனாக சொல்லுவேன். அந்த ஒவ்வொரு பலனுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்ததுன்னா அந்த பலன் உங்களுக்கு 10%லேருந்து 50% தாண்டிடும், அதோடைய பலம் அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதனால் அந்த பலன்களை மட்டும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி எடுத்துக்கிறது நல்லது. தசாபுக்தி நடக்காத பலன்களை பெருசாக நீங்கள் கண்டுக்கிட வேண்டாம். சரிங்களா? இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போவோம். துளாராசி நேயர்களை பொறுத்த முடியும் இந்த காலகட்டம் வருமானத்தின் அடிப்படையில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆனால் வருமானத்துக்கு நிகரான செலவுகளையும் தரும், அதை நம்ம பிறகு பார்ப்போம். வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றதுங்க. ஆக நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை உண்டு வருமான ரீதியாக உங்களுடைய உத்தியோகத்தில். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகம் இப்படி 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ, உறுதியாக அவர்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கும். ஏங்க எனக்கு 2, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி போலங்க, இப்போ ஒரு 6ஆம் அதிபதி தசை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பலன் உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா பொருளாதார நெருக்கடி தான் வரும். தசாபுக்தியே உறுதியானது. சரிங்களா? அந்த தசாபுக்தியும் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பலனை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் திருமண முயற்சிகள் சிறப்பாக அமையும். நீண்ட நாளாக பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய வரன் முயற்சிகள் எல்லாம் இப்போ கைகூடி வரும். ஆக அன்பு நண்பர்களே, தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம். சரிங்களா? அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயங்கள் சிறப்பாக உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திர பாக்கியம் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறேன். திருமணமும் குழந்தை பாக்கியமும் கோச்சாரத்தால் தடுக்க முடியாது. ஜாதக தசாபுக்தியில் அது பாட்டு இயல்பாக நடந்துட்டு போயிடும். நல்ல தசைகள் நடக்குதுன்னா உங்களுக்கு அது ரெண்டும் இயல்பாக கிடச்சிடும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? வருமான ரீதியாக இது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் தகவல்கள் உங்களுக்கு சேரும். அந்த மாதிரியான பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த காலகட்டம் முழுக்கவும் உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் டக்கு டக்குன்னு கிடைக்க தான் செய்யுங்க. அதே போல் தகப்பனார் வழியிலிருந்து ஒரு பூர்வீக சொத்துக்களோ அல்லது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடங்கள்லேருந்து சில பண வரவுகளோ உங்களுக்கு வரவேண்டிய உங்கள் பங்குகளோ சேரும். அல்லது அது சம்மந்தமாக வழக்கு எதுவும் போய்கிட்டு இருக்குன்னா
அது சார்ந்து ஒரு நல்ல தகவல்கள் அல்லது வெற்றி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தான் கைகூடி வரும். ஆக தகப்பனார் வழியிலேருந்து பூர்வீகத்திலேருந்து ஒரு நல்ல செய்தியோ லாபமோ உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். அப்படியே ஜாதகப்படி வாங்க, யாருக்கு 2ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இது உறுதியாக கிடைக்கும். அப்போ எனக்கு நடக்கலைங்க, நீங்கள் இந்த பலனை விட்டுருங்க, உங்களுக்கு இது நடக்காது. அப்போது தசாபுக்தி மேட்ச் ஆனால் தான் இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை யாராவது டிரான்ஸ்ஃபர்ஸ் ஜாப், ஒரு ஜாப்ல இருக்கீங்க, பிடிக்கல, இன்னொரு ஜாபுக்கு போகணும், இல்லை இடத்தை மாற்றிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வேலை மாற்றம் அல்லது வேலையில் இடமாற்றம், இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். எனதருமை நண்பர்களே, தாராளமாக முயற்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அந்த தசாபுக்தியும் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஏற்றமே உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம், யாருக்கெல்லாம் ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மேன்மையான அமைப்புகள் மேலோங்கிரும். அந்த ஹெல்த் மேலோங்கிரும், அல்லது மருத்துவ செலவுகள் குறையிற மாதிரி ஹெல்த்தோட தொந்தரவினுடைய அளவு குறைஞ்சிரும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இது ஒரு ஒரு நல்ல நல்ல காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, எல்லாமே ஓகே தான். ஆனால் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, விரயம், நல்ல வருமானம் வரும்னு சொன்னோம், ஏற்றம் உண்டுன்னு சொன்னோம், ஆனால் விரயங்களையும் ஏற்படுத்தும். என்ன மாதிரியான விரயங்கள்னா உங்களுக்கு இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது உடன் இருப்பவர்களினுடைய அமைப்புகளில் உடல்நிலையை பார்த்துக்கிடுங்க, செலவுகள் அதிகமாகும். ஒருவேளை யாருக்கேனும் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக செலவுகள் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும். அந்த விஷயங்களில் சற்றே கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு அமைப்பு. அதே போல் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் கைகூடி வரும். யாருக்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் ஓடுதோ அவங்களுக்கு உறுதியாக சொந்த ஊரை விட்டு வெளியிடங்கள் போகிறதுக்கான அமைப்பு உண்டு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கீங்க பாருங்க, வெளிநாடுகளில் இருப்பீங்க, அங்கே நீடித்து தங்கிறதுக்கான அந்த குடியுரிமை பெறுவது, இல்லை அங்கே செட்டில் ஆகிற மாதிரியான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதுன்னு ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு. இங்கே யாருடைய ஜாதகப்படி 12ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி வலுவாக நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்பு கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை துலா ராசியில் பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம், தகப்பனாருக்கு ஏற்றமான மாதம் இது, தகப்பனாருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இது, தகப்பனாருக்கு சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த மாதம். முருகப்பெருமானினுடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது சகல ரூபங்களிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இதில் ஒரு சிறு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொண்டாட்டி வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும். யாருடைய ஜாதகப்படி அப்படியே வாங்க, 11ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போயிட்டு இருக்கு, உறுதியாக மனைவி சார்ந்து அல்லது மனைவியின் குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல செய்திகளோ நல்ல உதவிகளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. கவலைப்பட வேண்டாம். ஆக அன்பு நண்பர்களே, அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.